சர்ச்சில் கெடாக்கறி விருந்து எக்கச்சக்க பொங்கலோட திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம மதுரையில இருந்து திண்டுக்கல் புகையிலைப்பட்டி வீரத்தமிழச்சி ஜெயமணி சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஜல்லிக்கட்டுல சிஸ்டரை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்க ஊர் திருவிழாக்கு தாங்க போயிருந்தோம். கண்டிப்பா நம்ம ஊர் திருவிழா வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால புகையிலைப்பட்டி பக்கத்துல வங்கமனத்தூர் அப்படின்ற ஒரு அழகான கிராமம். அங்க புனித சந்திகா அப்பர் திருத்தல திருவிழா அப்படின்னு வருஷம் பிரம்மாண்டமா நடக்கும். இந்த வருஷமும் பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தா நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம பொங்கல் எல்லாம் சாப்பிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அக்காலாம் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த திருவிழாவோட சிறப்பு எல்லாருமே வந்து பொங்கல் வந்துட்டு வைப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி கெடா வெட்டுறது தான் இங்க பயங்கர ஃபேமஸ். சர்ச்ல கெடா கறி விருந்து இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ச்சுக்கு உள்ள போயிட்டு போயிருக்கேன் சர்ச்சுக்கெல்லாம். பட் இருந்தாலும் வந்துட்டு அங்க ஒரு திருவிழா மாதிரி இருந்து அந்த திருவிழால கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து நம்மளும் உள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மெழுகுவத்திலாம் ஏத்திட்டு அடுத்து அங்கேயும் நம்ம பாசமான சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொரு திருவிழாவுமே அவங்க ஊர் மக்களுக்கு பயங்கர சிறப்பா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இங்க வங்கமனத்தூர் அப்படின்ற அந்த அழகான கிராமத்திலையும் புனித சந்தியா அப்பர் அப்படின்ற இந்த திருவிழாவை பயங்கர சிறப்பா கொண்டாடினாங்க. ஸோ ஒரு புதுவித அனுபவமா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்மளை கூப்பிட்ட வீரத்தமிழச்சி ஜெயமணி சிஸ்டருக்கு இந்த தருணத்துல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி மக்களே.